வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன். விக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்குது. 15, 14, 13, 12ல வந்து இப்போ 12க்கு கீழே போயிருக்கு. இந்த மாதிரி சமயங்களில் என்ன பண்ணலான்னா, பெரும்பாலான மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, விக்ஸ் கம்மியாக இருக்கும்போது வந்து பீக் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் வந்து பீக் ஆயிடுது அப்படின்னு. ஆனால் உண்மை என்னென்னா வந்துட்டு விக்ஸ் கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் மேலே தான் போகும். அதுதான் வரலாறு சொல்லுது. நீங்கள் டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 2017லேயும் இல்லை மற்ற காலங்கள்லேயும் வந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும். கொஞ்சம் கேப் அப் ஆகும். அப்படியே அரைச்சி மேலே போகும். இந்த மாதிரி சமயங்களில் அதே நேரத்தில் மார்க்கெட் எந்த நேரத்திலும் கீழே விழுந்துடலாம். ஸோ இந்த மாதிரி சமயங்களில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன். ஹவு டு ஷீல்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ட்ராடவுனில் வந்து காப்பாற்றுறது எப்படி அப்படின்னு. ஏன்னா இப்போ நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே. இது என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், ஒரு இன்டெலிஜென்ட்டான இன்வெஸ்டர்ஸ் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ல உடனே நீங்கள் வந்து நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்கள் டோட்டல் மதிப்பு என்னன்னு பார்த்துக்குங்க. அதிலேருந்து ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் தான் உங்களை சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? இப்போ நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஹெட்ஜிங் வந்து எதில் பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து நிஃப்டியில் தான் பண்ண போகிறோம். ஸோ நிஃப்டியில் தான் ஹெட்ஜிங் பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு வழிமுறை தான். இப்போ உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு 50 லட்சம் வச்சுப்போம். எவ்வளோங்க? 50 லட்சம். ஸோ மார்க்கெட் மேலே போச்சுன்னா இதுவும் மேலே போகும், மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா இதுவும் கீழே வரும். குத்து மதிப்பாக சொல்லப்போனால் வந்து இதே விகிதாச்சாரத்தில் ஏறாது, இறங்காது. நிஃப்டி ஏறுச்சுன்னா அதே விகிதத்தில் ஏறுமா, ஏறாது. நிஃப்டி இறங்கினா அதே விகிதாச்சாரத்தில் இறங்குமா, தெரியாது. அதுக்கு பேர் பீட்டான்னு சொல்லுவாங்க. நிஃப்டி 1% ஏறுச்சுன்னா இது 1.25% ஏறலாம். நிஃப்டி 1% இறங்குச்சுன்னா இது 1.25% இறங்கலாம். ஸோ உங்கள் பீட்டாவை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிங்க. சரிங்களா? இல்லைன்னா பீட்டா 1ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு எத்தனை நிஃப்டி புட்டு வாங்கணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. சரிங்களா? 50 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ, இல்லை நிஃப்டி பீஸ் 50 லட்சம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக புட்டு வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் மிக்ஸ்டாக வச்சுருக்கீங்க போர்ட்ஃபோலியோ, ஒவ்வொன்றுக்கும் வந்து நீங்கள் ஸ்டாக்கில் பை பண்ண முடியாது. ஏன் ஸ்டாக்கில் பை பண்ண முடியாதுன்னா, ஸ்டாக்கில் லாங் டர்ம் ஆப்ஷன் கிடையாது. ஸ்டாக்கில் ப்ரீமியம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் நிஃப்டியில் வாங்குறது ரொம்ப நல்லது. இப்போ நிஃப்டியோட வேல்யூ வந்து 17,800 வச்சுக்கோங்க. 17,800 50,000 பேருக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. 50 லாட் சைஸ் கிட்டத்தட்ட 9 லட்ச ரூபா வருது. ஒரு கான்ட்ராக்ட் வேல்யூ, நிஃப்டியோட ஒரு கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து 9 லட்ச ரூபா வருது. அப்போ உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோங்க? இல்லை 50 லட்சம். நீங்கள் இதுக்கு 9 லட்சத்தெல்லாம் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 5 லாட் வரும். 5.5 லாட் வரும். 5 லாட் பை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ 5 லாட்டு நீங்கள் புட்டை பை பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கே மார்க்கெட் கடன்னு கீழே விழுந்து டாப்அப் ஆகி 14,000, 15,000 அந்த மாதிரி வந்ததுன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு ஒன்றும் ஆகாது. இந்த புட்டு உங்களை காப்பாற்றும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்போது நம்ம எத்தனை லாட்டு வாங்கணும் முடிவு பண்ணியாச்சு. 50 லட்சமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து 5 லாட்டு வாங்க போகிறோம். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 9 லட்சமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம 1 லாட்டு வாங்குவோம். இந்த 9 லட்சம் எப்படி வந்ததை நான் சொல்லிட்டேன். நிஃப்டியோட வேல்யூ லாட் சைஸால் பெருக்கினீங்கன்னா அதுக்கு பேர் கான்ட்ராக்ட் வேல்யூன்னு பேர். ஸோ டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 லட்சத்துக்கு 1 லாட் மேனிக்கு நீங்கள் வாங்க போகிறீங்க. சரிங்களா? இது ஏன் நம்ம கரண்ட் மந்த்தில் வாங்குறது இல்லைன்னா, கரண்ட் மந்த்தில் எப்போவுமே ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வாங்க மாதம் 1%, 2% நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கு நிஃப்டிலேயும் டிசம்பரில் வாங்கலாம். சரிங்களா? ஸோ டிசம்பரில் வர்றேன். டிசம்பரில் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டிசம்பரில் எடுத்துட்டேன் பாருங்கள். நான் 18,000 புட்டு, மார்க்கெட் 17,800 இருக்குது. நான் 18,000 புட்டு எடுத்துக்கிறேன். சரிங்களா? 18,000 புட்டு என்ன ரேட் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 565 ரூபா இருக்குது. 565 × 50 போட்டுருங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ வரும்? ஒரு 55 × 5 போனால் ஒரு 27,000 ரூபா வருமா? ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து எவ்வளோ கேபிட்டலுக்குங்க? 9 லட்சம் கேபிட்டலுக்கு. சரிங்களா? 9 லட்சம் கேபிட்டலுக்கு 27,000ங்கிறது வந்து 3%. 3% என்ன பண்ணுறீங்க இந்த வருஷத்துக்கு? இப்போ எவ்வளோ நாள் இருக்குது? நம்ம ஏப்ரலில் இருக்கோம். ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 8 மாதத்துக்கு. 8 மாதத்துக்கு நீங்கள் செலவு பண்ண போகிறது எவ்வளோங்க? 3% அவ்வளோதான். சரிங்களா? இது செலவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து மார்க்கெட் 10,000 போனாலும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து மார்க்கெட் எங்கே ஆகால பாகத்தை போனாலும் பிரச்சனை இல்லை. உங்கள் போர்ட்ஃபோலியோ இந்த புட்டு பார்த்துக்கும். ஏன்னா மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா நீங்கள் அந்த 18,000 புட்டு வாங்கியிருக்கீங்கல்ல, அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கடகடன்னு வரும். சரிங்களா?
இது ஒரு மெத்தடு. ஆனால் நம்ம இப்படி பண்ண வேணாம். ஏன் பண்ண வேணாம்னா, நீங்கள் இப்போ ஏற்கனவே வந்து 8 மாதம் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை விட்டுட்டு நம்ம வந்து அடுத்த வருஷத்துக்கு வாங்கினோம்னா இன்னும் இதை விட சீப்பாக இருக்கும். எப்படி எடுத்து பார்க்கலாம் பாருங்கள். அடுத்த வருஷத்துக்கு நான் போகிறேன். டிசம்பர் 22, 2024 சரிங்களா? இன்றைக்கி ட்ரேட் ஆகலை. நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இது வந்து என்ன பண்ணுறேன், டிசம்பர் 24, 26 சூஸ் பண்ணுறேன் சரிங்களா? இது நீங்கள் வந்து லிக்யூரிட்டி கம்மியாக இருக்குது. லிக்யூரிட்டி கம்மியாக இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 18,000 போட்டு பாருங்கள். 18,000 போட்டு நான் ரெண்டுக்கும் நடுவில் வச்சுக்கிறேன் சரிங்களா? 875 ரூபா. நீங்கள் டிசம்பரில் வாங்கினாலே 575, அதாவது 2022 வாங்கினா 2023 வாங்கினாலே 575. எக்ஸ்ட்ரா ஒரு 300 ரூபா கொடுத்தா போதும். உங்களுக்கு 2024 வரைக்கும் உங்களுக்கு ஹெட்ஜிங் இருக்குது. ஆக மார்க்கெட் வந்து 18,000க்கு மேலே இருந்ததுன்னா இந்த 875 ரூபா உங்களுக்கு வீணாக போகும். ஆனால் மார்க்கெட் இங்கேருந்து எங்கே போனாலும் உங்களுக்கு கவலை கிடையாது. 18,000லேருந்து எங்கே போனாலும் கவலை கிடையாது. உங்களுக்கு ஹெட்ஜிங் இருக்குது சரிங்களா? இந்த மாதிரி சமயங்களில் ஆஹா 875 ரூபா போட்டோம்னா 875 × 50 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவே 45,000 ரூபா வருது. இது கிட்டத்தட்ட 9 லட்சத்துக்கு 5% ஆகுது. இதை கம்மி பண்ணலாம். இது 5% ஹெட்ஜிங் காஸ்ட்டுங்கிறது ஒன்றுமே கிடையாது. இது வந்து லோ விக்ஸில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் விக்ஸ் ஏறிச்சுன்னா இது இருக்கவே இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. 5%ங்கிறது எவ்வளோ நாளைக்குங்க? 20 மாதத்துக்கு சரிங்களா? இதை குறைக்கலாம். எப்படி குறைக்கலாம்னா இங்கே பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே 875க்கு நீங்கள் விற்றுருங்க செல்லு சரிங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா 15,000க்கு நீங்கள் 875க்கு விற்றுருங்க. விற்றுட்டிங்களா? இப்போ விற்றுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 2023க்கு போகிறேன். இங்கே ப்ரீமியம் பெருசாக இல்லை, அதனால் இது ஒன்றும் பண்ண வேணாம். அடுத்து நீங்கள் 2024 உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி வந்தால், இப்போதைக்கு லிக்விடிட்டி இல்லை, அதனால் பண்ண முடியல. நீங்கள் என்ன பண்ணலான்னா 15,000 புட்டை நீங்கள் வைக்கலாம். பட் அதெல்லாம் தேவையில்லைங்க. ரொம்ப சிம்பிளுங்க. என்ன பண்ணுறீங்க, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 18,000 புட்டு 875 ரூபாய்க்கு வாங்கிடுறீங்க. அவ்வளோதான். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோங்க? 5%. எவ்வளோ நாளைக்குங்க? 20 மாதத்துக்கு. மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போனாலும் இந்த 5% ரிட்டர்னை கழிச்சிருங்க. இங்கேருந்து 20% மேலே போச்சுனால் அதுலேருந்து 5% கழிச்சிருங்க. உங்களுக்கு 15% தான் கிடைக்கும் சரிங்களா? ஏன்னா இந்த 5% இதில் வீணாக போயிடும். ஆனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மார்க்கெட் இங்கேருந்து ஆதாள பாதத்துக்கு போனால் கூட உங்களுக்கு வந்து லாஸே கிடையாது. 5% மட்டும்தான் லாஸ். நாளைக்கு மார்க்கெட் 50% கிராஷ் ஆனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதுதாங்க போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங். இதை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும். இது ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ தான் விக்ஸ் கம்மியாக இருக்குது, ப்ரீமியம் கம்மியாக இருக்குது. அதனால சொல்கிறேன். மார்க்கெட் டாப் அவுட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கிங்க. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கிறேன். அதுவரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜெகன்.